திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்திழம் பிறை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்றோதுவார் முன் ஆத்தாள எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூநிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வெள்ளும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி தெய்வ சேக்கிழாரடி போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிவாய நமः. திருச்சிற்றம்பலம். ஆலவாய் பெருமானின் அருளினாலே இன்னைக்கு நாம திருவிளையாடல் புராணம், நம்ம குருவருள் ஆன்மீக மையத்துல திருவிளையாடல் புராணம் என்றது வார வாரம் ஒவ்வொரு கிளாஸா ஒவ்வொரு வகுப்பாக எடுக்கப்பட்டிருக்கு. இன்று 16, 17, 18வது படலங்கள். வேதத்துக்கு பொருள் அருளியது. வேதத்துக்கு பொருள் அருளியது மாணிக்கம் விற்றது, வருணன் விட்ட கடலை வற்றச் செய்தது அப்படின்னு 3 படலங்கள் பார்க்க போறோம். மிக அருமையான படலங்கள் 3மே. நம்ம சொல்லி மத்தவங்க கேக்குறாங்க அப்படின்னும் போது சொன்னவங்களை விட கேட்டவங்களுக்கு அவ்வளவு புண்ணியம் உண்டு. திருவிளையாடல் புராணம்னு ஒண்ணு இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி இறைவன் இவ்வளவு திருவிளையாடல்கள் அந்த மதுரையிலேயே பண்ணியிருக்காரா, ஆலவாயிலே பண்ணியிருக்காரா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த புராணங்களை கேட்கணும். அந்த ஒவ்வொரு படலத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. ஒவ்வொரு படலம் கேட்கும் போதும் ஒவ்வொரு நன்மைகள் நம்ம செய்யணும். தினந்தோறும் ஒரு படலம் கேட்கணும், தினந்தோறும் ஒரு படலம் சொல்றத கேட்கணும். இல்ல நம்ம கிட்ட புக்கு வாங்கியாச்சும் படிக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இதிகாச புராணங்களை கத்துக் கொடுக்குதுதான் அப்படின்னு நம்ம கத்துக் கொடுக்கணும். அது போல இன்னைக்கு நாம வேதத்துக்கு பொருள் அருளியது அப்படின்ற படலத்தை பார்க்க போறோம். நம்ம சினிமா பாடல்கள்ல வரும், தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் அப்படின்னு வரும். தெரிஞ்சு போச்சு, இதுக்கான பொருள் எனக்கு தெரியுது அப்படின்னும் போது அது சித்தாந்தம், சித்தர்களால் அருளச் செய்யுது. இப்ப வேதாந்தம் தெரியாமல் போவது வேதாந்தம். அப்ப வேதம்னா என்ன? அந்த வேதம்னா என்ன? வேதத்துக்கு பொருள் என்ன? வேதம்னா யார்? வேதத்தின் சூட்சும பொருளாக இருப்பது யார்? வேதத்திற்குள் இருப்பது யார்? வேதத்திற்கு உள்ளும் புறமும் இருந்து நம்மை ஆட்டுவிப்பது யார்? அதற்கான பொருளை யார் சொன்னா யாருக்கு புரியும்? அந்த பொருளை, வேதத்தினுடைய பொருளை, சாராம்சத்தை
யார் சொன்னா யாருக்கு புரியும்? வேதநாயகனே சொன்னால் ஒழிய யாருக்கும் புரியாது இல்லையா? அப்படித்தான் இப்ப நாம் கேட்ட கேள்விகளை கண்வ மகரிஷியும் கர்க்க மகரிஷியும் நைமிசாரண்யவாசிகள் இமயமலை சாரல்ல நைமிசாரண்யவாசிகள் இவங்க 2 பேரும் பல காலங்களாக வேதங்களை முறைப்படி ஓதி வந்துகிட்டு இருக்காங்க. வேதங்கள் பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்க, சொல்றாங்க, சொல்லிட்டு இருக்காங்க. நாமளும் உட்காரலாம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமணி தன் தாழ் வாழ்கன்னு நம்ம சொல்லலாம். படிக்கிறவங்க படிப்பாங்க. ஆனா அதுக்கான அர்த்தம் யாருக்கு தெரியும்? அர்த்தம் புரிஞ்சு பொருளுணர்ந்து அத கடைசியில போட்டிருப்பாங்க பாருங்க. சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. இந்த பாட்டை பொருளுணர்ந்து சொல்ற அனைவருமே சிவபெருமானுடைய சிவபுரத்தில் பல்லோரும் ஏத்த பணிந்து, கண்டிப்பாக நிச்சயமாக இறைவனின் அந்த சிவபுரத்துக்குள்ளே போவாங்க. அவங்க எமலோகம் போவே மாட்டாங்க. ஏத்த பணிந்து. மணிவாசக பெருமான் திருவாய் மொழிந்து அருளிய திருவாசகத்தில் சிவபுராணம் கடைசி வரி ஏத்த பணிந்து. அப்படி அவங்க என்ன சொல்றாங்க? நைமிசாரண்யம் மகரிஷிகள் முனிவர்கள் என்ன சொல்றாங்க? வேதத்தை படிக்கிறாங்க, வேதத்தை ஓதுறாங்க, அதுக்கான பொருள் சாராம்சம் விளக்கம் தெரியல. எத்தனை முறை படிச்சாலும் தெரியல. குழப்பமாவே ஒரு முகவாட்டமா அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. இவங்களை நோக்கி அரபத்தர் அப்படின்ற முனிவர் அவங்களை நோக்கி வந்தார். அந்த அரபத்தர் சாதாரணமான முனிவர் கிடையாதான். ஆணவமலத்தினை அறவே அழித்த புனிதர். ஆணவம், கண்ணம், மாயை. இந்த ஆணவம் இருந்தாதான் இங்க கர்மான்னு ஒண்ணு வேலை செய்யும், மாயைன்னு ஒண்ணு நம்மளை சூழ்ந்துக்கும். ஆக இந்த ஆணவத்தை அழிச்சுட்டா இந்த கர்மமும் மாயையும் நம்ம கிட்ட நெருங்கவே நெருங்காது. இந்த மும்மலத்தையும் இந்த மலத்திலேயே ஆணவ மலம் மூலமான ஆணவ மலத்தை அழித்த புனிதர் அவர். அவரை வரவேற்றாங்க. இந்த அரபத்தர் முனிவரை நைமிசாரண்ய முனிவர்கள் வரவேற்றாங்க. மக்களே, ஏன் இவ்வளவு சோகமா காட்சி அளிக்கிறீங்க? நான் இதுக்கு முன்னாடி உங்களை இப்படி பார்த்ததே இல்லையே, என்ன ஆச்சுப்பா அப்படின்னு அரபத்தர் அந்த நைமிசாரண்ய முனிவர்களை கேட்கிறார். அப்படி கேட்ட போது அவங்க வாய் மொழிந்து அருள்றாங்க. என்னன்னு? எனக்கு எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் எங்களுக்கு புரிய, இந்த வேதத்துக்கான பொருள் எங்களுக்கு புரியவே இல்லை. பல காலம் தொடர்ந்து வேதங்களை பாராயணம் செய்தும் ஓதிக்கொண்டும் இருக்கும் எங்களுக்கு வேதத்தின் சாராம்சம் தெரியவில்லை. எவ்வளவு முயன்றாலும் அது இயலாமையாகவே இருக்கிறது. அது எங்களுக்கு புலப்படாமலே இருக்கிறது. அதன் சாராம்சத்தை எங்களால் கண்டு கொள்ளவே முடியவில்லை சுவாமி. எவ்வளவு ஆராய்ந்தாலும் எங்களால் முடியவில்லை என்ற பதிலை அவரும் கூறுகிறார். அப்ப அரபத்த முனிவர் என்ன சொன்னார்? ரிஷிகளே, வேதத்தை அருளி செய்த சிவபெருமானே அருளுருவம் கொண்டு வந்து உணர்த்த வேண்டும். அவர்தான் வேதத்தை கொடுத்த சிவபெருமானே சொன்னால் ஒழிய இதற்கு பொருள் அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாங்க என்ன சுவாமி பண்றது? இந்த வேதத்துக்கு பொருள் தெரியும்னா நாங்க என்ன சுவாமி பண்றது அப்படி அந்த நைமிசாரண்யம் வாசிகள் முனிவர்கள் கேட்க அரபத்தர் ஒரு வார்த்தை சொல்றார். சிவக்ஷேத்திரமான உலகத்திலேயே புனிதமான புண்ணிய கஷேத்திரங்கள் அத்தனைக்கும் மூலமான புனித கஷேத்திரமான சிவக்ஷேத்திரமான மதுரையம்பதியே தத்துவத்திற்கு உரிய ஸ்தலம். மதுரை பழம்பதியானது விராட் புருஷனுடையது, சிவபெருமானுடையது. பிரம்ம மந்திரத்திற்கும் விராட் புருஷனுடைய பிரம்ம மந்திரத்திற்கும் மேலே 12 அங்குலம் உயர்ந்து விளங்கி துவாத சாந்த கஷேத்திரமாக விளங்கக்கூடியது.
துவாதசாந்த சேத்திரமாக விளங்கக்கூடியது மதுரை. அந்த மதுரையில் எழுந்தருளி இருக்கும் சோமசுந்தர பெருமான் தவிர்த்து வேறாராலும் இதற்கு பதில், இதற்கான பொருள் சாராம்சத்தை கூறவே முடியாது அப்படின்னு அவர் சொன்னார். சுவாமி அவ்வளவு சிறப்பா, அவ்வளவு சிறப்பா மதுரையில் இருக்கும் இறைவன் அவ்வளவு சிறப்பா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், அரகத்த முனிவர் என்ன சொன்னார், மதுரைக்கு அவ்வளவு சிறப்பா என்ன கேட்கிறியே, துவாதசாந்த தலமாக விளங்கக்கூடியது மதுரை. இந்திரனின் பழி தீர்த்தது இறைவன் சொக்கேச பெருமான் அருளினார். இந்திரனின் பழி தீர்த்தார், வெள்ளையாயின் சாபம் தீர்த்தார், ஆலவாயை திருநகரம் திருநகரமாக மாற்றினார், வெள்ளி அம்பலத்தில் கூத்து ஆடினார் அப்படின்னு பல அந்த படலங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றார். இறைவன் அங்க என்னென்ன திருவிளையாடல் பண்ணாரோ அது அத்தனையுமே நைமிசாரண்ய முனிவர்களுக்கு அரபத்த முனிவர் சொல்றார். அங்க எழுந்தருள் இருக்கிற பெருமானுக்கு இவ்வளவு சக்திகள், இறைவன் அவ்வளவு பழம்பதி இறைவன். அந்த இறைவனை வணங்குவதன் மூலமாக அந்த கோவிலுக்குள்ள இருக்கிற இந்திர விமானத்தில் தென் பக்கத்தில் உள்ள கல்லால மரத்தடியில் இருந்ததை இருந்தபடி காட்டும், யாரு இருந்ததனை இருந்தபடி காட்டும் தட்சிணாமூர்த்தி எழுந்தருளியுள்ளார். அவரொழிய உங்களுக்கு வேற யாரும் அந்த வேதத்துக்கான பொருளை சொல்ல முடியாது, நீங்க முதல்ல மதுரைக்கு போங்க அப்படின்னு அவர் சொல்ல இந்த இரு முனிவர்களும் மதுரை அம்பதியை நோக்கி செல்கிறார். மதுரை அம்பதியை நோக்கி சென்று அந்த திருக்கோவிலில் நுழைந்து பொற்றாமரை குளத்தில் நீராடி இறைவனிடத்தில் நேரே அப்படி இறைவன் முன்னாடி போய் கண்ணீர் மல்கி நிக்கிறாங்க. அப்பா சிவபெருமானே, எம்பெருமானே, அன்று பிரம்மனின் புதல்வர்கள் சனகாதி முனிவர்கள் எப்படி இறைவனிடத்துல மனம் அலைபாய்கிறது, மனசு அடக்க வழி இல்லைன்னு எங்க போய் திருப்பெருந்துறையில இருந்து கேட்டு இறைவன் குருந்தமர நிழலில் தட்சணாமூர்த்தியாக காட்சி தந்து சும்மா இரு அப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்லி அவங்களை அமர வச்சாரோ அதே போல மதுரை அம்பதியில் எழுந்தருளியுள்ள தட்சிணாமூர்த்தியின் முன் நிற்கிறார்கள் இந்த இரு முனிவர்கள். நின்னு கேட்கிறாங்க, சுவாமி இந்த வேதத்திற்கான விளக்கம் வேண்டும்னு கேட்கிறாங்க. அப்ப அரபத்த முனிவர் எப்படி விரதங்கள் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லி அனுப்பிச்சிருக்கார். அந்த தட்சிணாமூர்த்திய மதுரையம்பதியில் எழுந்தருளியுள்ள மூர்த்திய சுவாமிய கற்பவர் கனகிழவர், இதுங்களா கற்பவர் கனகிழவர். கற்பவர்னா யாரு, கற்பிப்பவர் இல்ல, கற்பவர் கத்துக்கிறவங்கன்னா கிழவங்களாம். கற்பவர் கனகிழவர், கற்பிப்பவர் ஆசிரியர் வந்து பாலனா. சுவாமி எப்படி சொல்லியிருக்காங்க, பாலன் ஒரு குழந்தை, அறிவிப்பவன் மோனத்தால் சீடர்மர மனத்து சின்முதிரை காட்டும் பரமாச்சரியமாகிய தட்சிணாமூர்த்தியின் முன்பு விழுந்து துதித்தனர். பொருளை கேட்டு நிக்கிறவங்க கிழவர்களாம், பழைய கனகிழவர்களாம். அதற்கான பொருளை கூற அமர்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்தி பாலன். பாத்தீங்களா இறைவனுடைய திருவுளம் பாருங்க. அப்படி இவங்க என்ன பண்றாங்க, அன்று முதல் மேதா மந்திரத்தை நாள்தோறும் நன்னேரத்தில் சொல்றாங்க. நல்ல நேரத்துல மேதா மந்திரத்தை தட்சிணாமூர்த்தி முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அன்னைக்கு கிருத்திகை மத்தலப் கார்த்திகை மாத பௌர்ணமி தொடங்கி மறு கார்த்திகை அடுத்த வருடம் வர, இப்ப இந்த கார்த்திகை மாத பௌர்ணமியில ஆரம்பிச்ச விரதம்
மேதா மந்திரத்தை கூறி ஆரம்பிச்ச விரதம் மறு கார்த்திகை வர ஒரு வருஷ காலம் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓமம், பிராமண போஜனம், அந்த ஜபம் மட்டும் பண்ணல, எல்லாருக்கும் அன்னம்பாளிப்பும் பண்றாங்க, அன்னதானமும் பண்றாங்க. புரியுதுங்களா? இப்ப தெரியுதா? எந்த கோவில்லனாலும் ஏன் முதல்ல அன்னதானம் பண்றாங்க? தானத்தில் சிறந்தது அன்னதானம். அந்த அந்த பசி என்ற அந்த வயிறு எரியும் பாருங்க பசியில, அந்த பசிக்கு ஒரு பிடி சோறு போட்டா அந்த வயிறு எரியிறது அணைந்து போகுமா, அந்த வயிறு நம்மள வாழ்த்தும். இவங்க என்ன பண்ணாங்க? பிராமண போஜனம் முதலியனவும் செய்து கொண்டு வந்தனர். எல்லாருக்கும் அன்னம்பாளிப்பும் பண்ணாங்க இந்த முனிவர்கள். இவங்க இவ்வளவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வருடம் கடந்து போச்சு. ஒன்னும் ஒரு ஒரு முன்னேற்றமும் இல்லை. நடந்துகிட்டே இருக்கு. ஓமம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மேதா மந்திரத்தை ஓதிக்கிட்டே இருக்காங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பயும் எதுவுமே ஆகல. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? சுவாமி ஒரு நாள் தட்சிணாமூர்த்தி முன்னாடி போய் நிக்கிறாங்க. மதுரையம்பதியில் சொக்கேச பெருமான் திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள தட்சிணாமூர்த்தியின் முன் நின்று, சிவபெருமானே, அப்பனே, தட்சிணாமூர்த்தியே, நாங்க என்னதான் பண்ணணும்? இன்னும் ஒரு முன்னேற்றமும் இல்லையே, நாங்க இன்னும் என்ன பண்ணணும்? அதாவது தன்னை தான் நொந்துக்கிறாங்க. இன்னும் நாங்க என்ன பண்ணணும்? நாம ஒரு விண்ணப்பம் வைப்போம் இறைவன் கிட்ட. பா, எனக்கு இது இன்னைக்கு கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வைப்போம். அது நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சுவாமியே திட்டிட்டு வரவங்கலாம் நான் பார்த்திருக்கேன். சுவாமியையே திட்டிட்டு வரவங்களெல்லாம் நான் பார்த்திருக்கேன். உடனே நடந்துட்டோம் நமக்கு அந்த விஷயம். உடனே ஒரு விண்ணப்பம் வச்சா உடனே நடந்துடணும். அப்பதான். அப்படி கிடையாது. இவங்க எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்காங்க? ஒரு வருஷமா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வருஷமா. அப்பா, இன்னும் நாங்க என்ன பண்ணணும்? சுவாமி முன்னாடி நின்று என்ன கேக்குறாங்க? தட்சிணாமூர்த்தி முன்னாடி நின்று என்ன கேக்குறாங்க? இன்னும் நாங்க என்ன பண்ணணும்? நீயே இறங்கி வரலன்னு கேட்கல, இன்னும் நாங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணா உன்னுடைய திருவுடம் இறங்கும் அப்படின்றத கேக்குறாங்க. அப்ப கேட்கும் பொழுது கேட்டு கண்ணீர் மல்கி இறைவன் முன் மண்டியிட்டு நின்று கொண்டிருந்த முனிவர்களின் முன்னே நெற்றியில் திருநீர் துளங்கியது. 32 லட்சணங்கள் விளங்க திருமார்பில் பூநூலும், திருக்கழுத்தில் ருத்ராட்ச மாலைகளும், வலக்கையில் தூய்மையான பவித்திரமும், இடக்கையில் சிவஞான போதம் எழுதிய ஓலைச்சுவடியும் எடுத்துக்கொண்டு ஒரு பெரும்பொருள் இறைவன் ஒரு சின்ன பையனை போல அப்படி நடந்து வராராம். எப்படி நடந்து வரார்? குனித்த புருவமும், அவரை பார்க்கும் பொழுது இப்படி தோணுதான் மனசுக்குள்ள. குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் கூமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காண பெற்றார். மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே, மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. சுவாமி அந்த சிவஞான போதத்தை தன் திருக்கரத்தில் அப்படி எடுத்துக்கிட்டு வரார். அழகா வரார். நடந்து வரும்போது அவ்வளவு அழகா பொறுமையா நடந்து அப்படி வந்துகிட்டு இருக்க. முனிவர்கள் என்ன பண்றாங்க? வர்றது யாருன்னு தெரியலையே, நாங்க என்ன பண்றதுன்னு புரியலையே, சுவாமி நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது, முனிவர்களே நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இறைவன் முன் நின்று அழுது கொண்டிருக்கிறோம். எதுக்காக? வேதத்துக்கு பொருள் வேண்டி. வேதத்திற்கு பொருள் தானே, அவ்வளவுதானே, என்கிட்ட வாங்க. அந்த 2 முனிவர்களையும் அழைத்து
நைமிசாரண்ய முனிவர்களை அழைத்து அப்படி பக்கத்துல உட்கார வச்சு இறைவன் கேட்கிறார், உபதேசம் பண்றார். எதற்கு? வேதத்துக்கு பொருள் உபதேசம் பண்றார் சுவாமி. நல்லா கேட்டுக்கோங்க. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இறைவன் திருவாய் மலர்ந்தருளுகிறார், வேதத்திற்கு பொருள் கூறுகிறார். முனிவர்கள், யான் சொல்கிறேன், சொல்லிய வார்த்தை ஒவ்வொன்றும் சத்தியம், சொல்வதை சொல்லியபடி கேட்டருளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சொல்றார். சுயம்புவாகி உத்தோத்மமாகி தத்துவ வடிவமாகி விளங்கும் இச்சொக்கலிங்கமே நித்திய வேதத்தின் ஆதிகாரண பொருள். சுத்தாத்வைத சுயம்பிரகாச பொருள். சாஸ்திரங்களின் பராபரன் விஞ்ஞானன் நிராமயன் என்று புகழ்வது எல்லாம் பரபிரம்மமாகிய இத்திருமூர்த்தியையேதான். யார சொல்றார்? அந்த லிங்க திருமேனியைத்தான் சொல்ற. சொக்கநாத பெருமானாக எழுந்தருளியுள்ள மதுரை எம்பதியில் சோமசுந்தர கடவுளாக வீற்றிருக்கும் லிங்கோத்பவ மூர்த்தியை குறித்து நோக்கிதான் சொல்லிக்கிட்டு இருக்கார். இவ்வளவும் எல்லாம் பரபிரம்மமாகிய இத்திருமூர்த்தியேதான். இம்மூர்த்தியின் திருவுருவமே வேதம். வேத பொருள் சிவலிங்கமேயாகும். சிவலிங்கம் வேறு, வேதம் வேறு அல்ல. அந்த சிவலிங்க மூர்த்தத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பிரிக்கும் பொழுது ஆவுடையார் தனியா எடுக்க முடியும், லிங்க மூர்த்தியை தனியா எடுக்க முடியும். அது இரண்டையும் சேர்த்தாதான் நமக்கு சிவலிங்க ஸ்வரூபமே கிடைக்கும். அந்த லிங்க திருமேனியுமே பாத்தீங்கன்னா 3 பாகங்களாக இருக்கும். அந்த 3 பாகங்கள் என்னன்னு பார்க்கலாம். உலக சிருஷ்டிக்காக இறைவனே சிவபெருமானே உலக சிருஷ்டிக்காக பிரம்மனாகி உலகங்களை படைத்து பின் திருமாலாகி காத்து பின் ருத்ரனாகி அழித்து அம்மூவர்க்கும் தலைவனான மேலான ஆகாய சரீரியாய் ஆதி அந்தமிலா ஜோதியாய் உள்ளது சொக்கலிங்கத்தின் திருவுருவம்தான். சிவலிங்கத்தில் முதலில் உள்ளது ஆன்ம தத்துவமான பிரம்மபாகம். நடுவில் 2வதாக அமைந்திருப்பது வித்யா தத்துவமான விஷ்ணு பாகம். முடிவில் 3வதாக சிவதத்துவமாக விளங்கும் ருத்ரபாகம். இதிலிருந்து அகார உகார மகார விந்துநாத உண்மை விளங்கின, பிறந்தன. இவற்றிலிருந்து காயத்ரி பிறந்தது. எம்பெருமான் அருளால் காயத்ரியிலிருந்து வேதங்கள் தோன்றின. வேதங்கள் எப்படி வந்துச்சு? சிவபெருமானுடைய அருளால் லிங்க திருமேனியில் இருந்து அகார உகார மகாரங்கள் தோன்றி ஆ ஊ ஓம்னு வரும். அகார உகார மகாரம். ஓம்ன்ற வார்த்தையை சொன்னோம்னா ஆ இம்னு வரும். அகார உகார மகாரம். அகார உகார மகாரம். இவற்றிலிருந்து காயத்ரி தோன்றியது. காயத்ரியில் இருந்துதான் வேதங்கள் தோன்றின. அப்ப வேதங்கள் எப்படி தோன்றுச்சு? சிவபெருமானுடைய திருமேனியிலிருந்து தோன்றி. திருமேனியிலிருந்து வேதங்கள் தோன்றியது. லிங்க திருமேனியிலிருந்து வேதங்கள் தோன்றியது. இச்சொக்கலிங்கத்தின் ஈசான்ய முகத்தில் அளவிலா மந்திரங்கள் தோன்றின. அக்ஷரங்களும் மந்திரங்களும் சிவ ஆகம நூல்களும். சிவ ஆகம நூல்கள் 28 ஆகமங்கள் ஆகும். இதெல்லாம் ஈசான்ய முகத்திலிருந்து உதித்தது. லிங்கத்துல கிழக்கு சிவலிங்கத்தில் கிழக்கு தத்புருஷம். அந்த தத்புருஷ முகம் உணர்த்துவது ரிக்வேதம். தெற்கு அகோர முகம்.
அந்த அகோரமுகம் உணர்த்துவது யஜூர்வேதம். 3 வடக்கு வாமதேவ முகம். அந்த வாமதேவ முகத்திலிருந்து தோன்றியது சோமவேதம், சாமவேதம். 4 சத்யோஜாத முகத்திலிருந்து தோன்றியது அதர்வன வேதம். இப்படியாக இறைவனின் அந்த சிவலிங்க திருமேனியின் உள்ள 4 திசைகளிலிருந்து ஒவ்வொரு முகத்திலும் ரிக் யஜூர் சாம அதர்வன வேதங்கள் தோன்றின. வேதங்கள் 4ஆனபடியால் வருணங்களும் 4. வாமன சத்திரிய வைசிய சூத்திர அஸ்தமங்கள் ஆகும். வாமன சத்திரிய வைசிய சூத்திர அஸ்தமங்கள் ஆகும். ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்? பிரம்மச்சரிய, கிரகஸ்தம், வானப்பிரதம், சந்நியாசம். ஒரு மனிதன் 25 முதல் 25 வரை, 1லிருந்து 25 வரை பிரம்மச்சரியாகவும், 25 முதல் 50 வரை கிரகஸ்தனாகவும், 50 வயது முதல் 75 வரை வானப்பிரதனாகவும், 75 முதல் 100 வயது வரை சந்நியாசியாகவும் வாழ வேண்டும். இப்படி வாழா மனிதர்கள் இறைவனின் திருவருளால் முதலிலேயே சந்நியாசம் வாங்கின மனிதர்களும் உண்டு. 25க்குள்ளவே கல்யாணமாகி கிரகஸ்தனான மனிதர்களும் உண்டு. அது அவரவர் கர்மா பலன் ஆகும். இறைவன் விதித்த விதி கர்மா பலன். அவங்களுடைய கர்மாப்படி அது நடக்கும். ஆக மனிதனை எப்படி பிரிச்சார் பாரு இறைவன்? பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரத, சந்நியாச என்று 4ஆக விளங்கியது அஸ்தமங்கள். வேதம் ஒரு கரும நூல், ஞான நூல் என்று 2 வகையாக பிரிக்கப்பட்டன. கரும நூல் என்பது அர்ச்சனைக்குரிய காரியங்கள் உணர்த்தவும், ஞான நூல் என்பது வடிவில்லா வடிவத்தையும் முடிவில்லா முடிவான ஆதியில்லாத அண்டமும் ஆதியும் இல்லாத என் அம்மையப்பனான முடிவும் இல்லாத முதலும் இல்லாத என் சிவபெருமானை உணர்த்துவதாகும். கரும நூல் என்பது என்ன? அர்ச்சனைக்குரியது. அர்ச்சனை பண்றதுக்காக, இறைவனை போற்றி புகழ்வதற்காக. ஞான நூல் எதற்காக காட்டப்படுகிறது? ஆதி அந்தமில்லாத முதலும் முடிவும் இல்லாத வடிவும் வடிவற்ற என் இறைவனை உணரவே ஞான நூலாக விளங்கியது. கிரியை ஞானத்தாலும், சிவ பக்தியையும், சிவ பூஜையையும், சிவ தரிசனத்தையும், சிவலிங்க ஸ்தாபனம் செய்தலும், அடியவர் பூஜையும், குரு பக்தியும், சிவவேடமும் கிட்டும். இந்த வேதங்களை படிப்பதன் மூலம் என்ன கிடைக்கும்? இந்த வேதத்தை படிக்கிறதுனா நமக்கு என்ன கிடைக்கும்? ஞானம், சிவபக்தி, சிவ பூஜை, சிவ தரிசனம், சிவலிங்க ஸ்தாபனம், அடியவர்களின் பூஜை, அடியவர்களுக்கு அடிபணிந்து நடத்தல், குரு பக்தியும், சிவ வேடமும் கிட்டும். சிவ வேடம்னா என்ன? நெற்றியில் நீர் அணிந்து, ருத்ராட்சம் கழுத்தில் அணிந்து, சிவசிவன்ற நாமத்தை வாயில சொன்னா சிவ வேடம் ஆயிடுமா? மனதாலையும் சொல்லணும், ஒவ்வொரு க்ஷணமும் சொல்லணும். நட்டவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவேன்னு வரணும் வாயில. நட்டவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே அப்படின்னு சொன்னார் அப்பர் பெருமான். அது போல அதுதான் சிவவேடம். இது அனைத்தும் இந்த வேதங்கள் படிப்பதன் மூலம் கிட்டும். சொக்கலிங்க பெருமானுக்கு அளிக்கப்படும் பூஜைகள், சொக்கலிங்க பெருமானாக எழுந்தருளிலுள்ள லிங்கோத்பவராக இருக்கும் இறைவனுக்கு மதுரையம்பதியில் தான் இல்லைங்க, எந்த ஊர்ல எந்த இடத்துல சிவலிங்க மூர்த்தத்தை பாக்குறோமோ அவருக்கு அளிக்கப்படும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் இதர தெய்வங்களுக்கு தானே போய் சேரும். ஒரு டிரான்ஸ்பார்மர்ல நாம எப்படி ஒரு பெரிய கரண்ட்லாம் எப்படி டிரான்ஸ்பார்மர்ல சேர்ந்து ஊருக்கெல்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பிரிஞ்சு போகுதோ அது போல சிவபெருமானுக்கு செய்யும் பூஜை, சிவலிங்க திருமேனிக்கு செய்யும் பூஜை, குல தெய்வத்தை தொட்டு அனைத்து தெய்வங்களுக்கும் பரவும், எல்லா தெய்வங்களுக்கும் போய் சேரும்.
நம் குலதெய்வம் அங்க இருக்கே, நம்ம பூஜை பண்ணலையே, நினைக்கவே வேண்டாம். சிவலிங்க திருமேனி எதிரில் இருக்கா, பூஜை பண்ணுங்க. இவருக்கு பூஜை பண்ணீங்கன்னாவே என் குலதெய்வத்துக்கு தானா போய் சேரும். அகண்ட பிரம்மாண்டமாய் விளங்கிய பூரண தத்துவமாகும் லிங்கத் திருமேனி மறை பொருளின் விளக்கத்தை அறிவது எளிதல்ல. வேதத்துக்கு பொருள் கூறுவதுன்றது தெரிஞ்சுக்கிறன்றது எளிதான காரியங்கள் அல்ல. ரிக், யஜூர், சாம, அதர்வனம்னு 4 வேதங்கள் இருக்கு. ஒரு வேதம் படிச்சவங்க இன்னொரு வேதத்தை படிக்க மாட்டாங்க. அதர்வன வேதம் இருக்கு. சண்டி ஹோமம் பண்றதுக்கும் அந்த அதர்வன வேதம் படிச்சவங்க ரிக் வேதத்தை படிக்க மாட்டாங்க. ஒரு வேதம்னா அந்த ஒரு வேதத்தை மட்டும்தான் கத்துப்பாங்க. அதர்வன வேதம்ன்றது இந்த சண்டி ஹோமம் அதெல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதற்கானது. அந்த வேதத்தை கத்தவங்க ரிக் வேதத்தையோ யஜூர் வேதத்தையோ கத்துக்க மாட்டாங்க. ஒரு வேதத்தை பயின்றவர்கள் அந்த வேதத்தை மட்டும்தான் படிப்பாங்க, அதை மட்டும்தான் கத்துக் கொடுப்பாங்க, அதை மட்டும்தான் ஓதுவாங்க. அந்த வேதத்தை அறிவது எளிதல்ல. அப்படி அறிந்தவர்க்கு, அந்த வேதத்தை அறிந்தவர்க்கு, வேதத்தின் மூலப்பொருளான சிவபெருமானை அறிந்தவர்க்கு என்ன கிட்டும்? வீடு பேறு கிட்டும். இறைவனின் திருவடி நிழல் கிடைக்கும். நின்னு இத மொத்தத்தையும் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே உட்கார்ந்து சிவசிவான்னு அப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவரு வேதத்துடைய முழு பொருளையும் சொல்லி சொல்லி சொல்லி, முனிவர்களே, உங்கள் அறியாமை நீங்கி வேதத்தின் பொருளை தேடி வந்த உங்களுக்கு வேதத்தை சூத்திர விளக்க உபதேச பொருளாக யாம் அளித்தோம். வேதத்துக்கு உபதேசம் பண்ணது என்னது? வேத சூத்திர விளக்க உபதேச பொருளாக யாம் உங்களுக்கு அளித்தோம்னு சொல்லி இறைவன் சொக்கேச பெருமான் இருக்கும் இருப்பிடத்தை அந்த லிங்க திருமேனியை காட்டி, இவனே வேதத்திற்கு பொருள், இவரே வேதத்திற்கு பொருள் என்று கூறி லிங்க திருமேனியின் ஜோதியாக சென்று ஐக்கியமானார். சுவாமி என்ன ஆறார்? லிங்க திருமேனியில் ஜோதியாக சென்று ஐக்கியமாகிறார். இவன் கண்ணுல தண்ணி வருது, கண்ணீர் பெருகி, பெருமானே ஆளவா என்னலே, உன் கருணைதான் என்னே, உன் கருணைதான் என்னே என்னே, எங்களால் பாட முடியுமா, வாழ்த்த வாயில்லையே இறைவா அப்படின்னு கண்ணீர் மல்கி நிக்கிறாங்க இந்த நைமிசாரண்ய முனிவர்கள். இப்படியாக இறைவனே வந்து, ஏனா வேதமே அவனான பொருட்டால் அவரை தவிர்த்து வேதத்திற்கு பொருள் கூற இன்னொருவர் கிடையாது. இறைவனே வந்து, சொக்கேச பெருமானே வந்து திருவாய் மலர்ந்து அருளியது வேதத்திற்கு பொருள் அருளிய படலம் பார்த்தோம். இப்பொழுது அடுத்த படலம். இந்த வேதத்திற்கு பொருள் அருளிய படலத்தை யார் ஒருவர் கேட்கிறாங்களோ, யார் ஒருவர் படிக்கிறாங்களோ அவங்க படிப்பில் சிறந்து விளங்கும், கல்வி கேள்வி ஞானங்களில் சிறந்து விளங்குவார்கள். இத தினமும் பாராயணம் பண்ணிக்கிட்டே இத படிச்சுக்கிட்டே வரமா, வேதத்துக்கு பொருளானதை படிச்சுக்கிட்டே வரமா, அந்த குழந்தைங்க ஞானத்துல சிறந்து விளங்குவாங்களாம். அப்படி எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்க கூட சிவபெருமானே தட்சணாக இருந்து ஞானத்தை வழங்குவாராம். சிவபெருமானே தட்சணாமூர்த்தியாக இருந்து ஞானத்தை வழங்குவாராம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். அடுத்த படலம் மாணிக்கம் விற்றது. உக்கிரபாண்டியனின் மகனாக வீரபாண்டியன் அவதரித்தார். வீரபாண்டியருக்கு அழகாக பட்டத்து மனைவி இருந்தாலும், அழகான பட்டத்து மனைவி இருந்தாலும் காமக்கெழுத்தியர்கள் பலர் இருந்தார்கள், துணை மனைவியர்கள் பலர் இருந்தார்கள். அந்த மனைவியர்களுக்கு அழகான குழந்தைகள் பிறந்தது. மாணிக்கம் விற்ற படலத்திற்கு வந்திருக்கும். அந்த மாணிக்கம் விற்ற படலத்துல வீரபாண்டியன், பாண்டிய மன்னனாகிய விளங்கிய வீரபாண்டியனுக்கு தன் மனைவி பட்டத்து மகிழ்ச்சி இருந்தாலும்
துணை மனைவியர்கள் இருந்த காரணத்தினால துணை மனைவியர்கள் இருந்த காரணம் துணை மனைவியர்களுக்கு குழந்தைங்க இருந்துச்சு. ஆனால் ஆனா என்ன ஆனா எத்தனை பேருக்கு குழந்தைங்க இருந்தாலும் பட்டத்து மகிழ்ச்சிக்கு பிறக்கிற குழந்தைக்கு தான் பட்டம் சூட்டணும். பட்டத்து மகிழ்ச்சிக்கு இருக்கிற குழந்தைக்கு தான் ராஜாவாக அறிவிக்கணும் இல்லையா? அதுதான் அரச தர்மம். அப்படி இருக்கும்பொழுது பட்டத்து மகிழ்ச்சிக்கு குழந்தையே இல்ல அப்படின்னு வாடி நின்ன நாட்கள்ல வீரபாண்டியனும் அவருடைய துணைவியாரும் இணைந்து அஷ்டமி, சதுர்த்தி, சோமவார விரதம், சஷ்டி விரதம் பல விரதங்கள் இருந்து அழகான ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு எல்லா விசேஷங்களும் பண்ணி செல்வம் எழிலோங்க அழகாக வளர்ந்து வந்தான். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அழகாக வளர்ந்து வர குழந்தை சின்ன பையன்தான் அழகா வளர்ந்து வராங்க. ஒரு ராஜா புள்ள வளர்றான்னா அப்ப எப்படி அவன் வளருவான்னு பாருங்க. எல்லா பயிற்சிகளும் அவனுக்கு கத்து கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வரான் குழந்தை. அப்படி கத்துக்கிட்டு வரும்போது வீரபாண்டியன் ஒரு நாள் கானகத்துக்கு போறார். புலி வேட்டைக்கு போகும்போது புலி அடித்து அகால மரணம் அடைகிறார். புலியால் கொல்லப்படுகிறார், அகால மரணம் அடைகிறார். இந்த செய்தி மதுரையம்பதி பூராக பரவுது. அப்பமா மந்திரி எல்லாம் யோசிக்கிறாங்க, என்ன பண்றது இறைவா, சிவருமானே என்ன பண்றது, ராஜாக்கு இப்படி ஆயிடுச்சு. ராஜா இல்லாத நகரம் இருக்கக்கூடாது, ஒரு அரசன் இல்லாத நகரம் இருக்கக்கூடாது. உடனே எதிரி நாட்டுக்காரங்க வந்து நாட்டை கைப்பற்றிடுவாங்க. உடனே ஒரு அரசன் வேணும். பட்டத்து மகிழ்ச்சிக்கு அழகான மகன் இருக்காரு இல்லையா, அவருக்கு முடி சூட்டலாம் அப்படின்னு நினைச்சு அந்த அரசனை வீரபாண்டியனை கொண்டு வந்து அழகாக அடக்கம் பண்ணிவிட்டு அவருக்கு அந்த சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இவருக்கு பட்டம் சூட்டணும் அப்படின்னு நினைச்ச மாத்திரத்துல இந்த கஜானாவை போய் அப்படி திறந்து பாக்குறாங்க. பார்க்கும் பொழுது கஜானால ஒண்ணுமே இல்லை. கஜானா காலியா இருக்கு. என்னடா இது கஜானாவே காலியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காமக்கிழத்தியர்கள் துணை மனைவியர்களுடைய புதல்வர்கள் என்ன பண்ணிருக்காங்க, கஜானாவை மட்டும் அவங்க சுத்தமா எடுத்துக்கிட்டு போகாம யானைப்படை, குதிரைப்படை, பல்வகை பொருட்கள், பொன் நகை ரத்தினங்கள் பலவற்றையும் கொண்டு சென்றனர்களாம். மந்திரிங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றது சிவபெருமானே என்ன பண்றது அப்படின்னு. சிறந்த மணிமுடி செய்யணும், எப்பவுமே இங்க இருந்த மணிமுடி இறைவன் சோமசுந்தர பெருமானுடைய மணிமுடி, வழி வழியாக பாண்டியர்களுக்கு இறைவனே தரும் மணிமுடி. அந்த மணிமுடி இப்ப இல்ல. சரி வேற மணிமுடி செய்யலாம் அப்படின்னாலும் அதற்கான பொருள்களும் இல்ல, அதுக்கான பொருட்களும் இல்ல, களவாடப்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்றது? இதற்கெல்லாம் சோமசுந்தர பெருமானாகிய சொக்கேச பெருமானாகிய இறைவன் தான் பதில் சொல்லணும், ஆலவா எண்ணல் தான் பதில் சொல்லணும்னு அந்த மதுரையம்பதியில் இருக்கும் கோவிலுக்கு ஓடுறாங்க. மீனாட்சி சுந்தரேச சமேதனாக எழுந்தருளியுள்ள சொக்கேச பெருமான் முன் நின்று அந்த மந்திரிகள் அப்படி வருந்தி நிக்கிறாங்க. அப்படி நிக்கிறதுக்கு அப்படி கிட்ட போயிட்டாங்க, நின்னுகிட்டு இருக்காங்க. அப்படி நிக்கும் போது ஒரு குரல் கேக்குது. இந்த வாசல் அடைஞ்ச உடனே ஒரு குரல் கேக்குது, ஒரு ரத்தினர், ஏம்பா இங்க கொஞ்சம் பாருங்க அப்படிங்க. என்ன கோயிலுக்கு போனா ஒரு சந்தோஷமா போகணும், நீங்க முகம் என்ன ஒரு வாட்டமா வச்சிருக்கீங்க, என்னதான் ஆச்சு அப்படின்னு அவரு கேட்க, யார் கேட்டா, வழியில் வந்த ரத்ன வியாபாரி கேட்டா. யார கேட்டார். அந்த ரத்தின வியாபாரி மந்திரிகளை கேட்கிறார், என்னன்னு. ரத்தின வியாபாரி என்னன்னு கேட்கிறார், கோவிலுக்கு சொக்கேச பெருமானை தரிசனம் பண்ண போனா சந்தோஷமா தான் இருக்கணும், ஆனா உங்க முகம் வாட்டமா இருக்க, என்னதான் ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்ட மாத்திரத்துல அவங்க சொல்றாங்க.
மணிமுடி செய்யணும் அப்படின்னு பார்த்தா ஒரு நவரத்னங்களும் இல்ல, எதுவுமே இல்ல, கஜானாவே காலியா இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்ல, நானும் ஒரு ரத்ன வியாபாரி தான், அதற்கான ரத்னங்களை நான் வச்சிருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு உட்காருங்க அப்படின்னு. அந்த அளவு ரத்தினங்களை நீ வச்சிருக்கியா? உனக்கு தெரியுமா ராஜாவுடைய மணிமுடியில ரத்னத்தை பதிக்கணும்னா அப்ப எந்த விலை உயர்ந்த ரத்னங்கள் வேணும்? சாதாரணமான வழிபோக்கன் என்ன ஒண்ணுமே கேக்கலையம்மா. வாசுகி, அந்த கோமேதகம், வைரம், வைடூரியம் இதெல்லாம் வச்சவர் அவங்களுக்கு காட்டுறார். என்னென்ன காட்டுறார் பாருங்க. அப்ப அவங்க கேக்குறாங்களாம், மந்திரிகள்லாம் கேக்குறாங்க, சுவாமி இது எப்படி உங்களுக்கு இந்த இந்த நவரத்னங்கள்லாம் நீங்க எங்க இருந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்க, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு அந்த மந்திரிகள்லாம் கேக்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த ரத்தினத்துடைய வரலாறு நாங்க தெரிஞ்சுக்கணும், இந்த நவரத்னத்தோடைய வரலாறு நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, இறைவனே அந்த நவரத்தினங்கள் எப்படி பிறந்த ரத்தினங்கள், இப்ப நாம அணியிற ரத்தினங்கள் எப்படி, இப்ப நாம அணியிற ரத்தினங்கள் எப்படி உருவானது அப்படின்றது இறைவனே தன் திருவாய் மலர்ந்து சொல்றார். எப்படின்னு கேட்டா, வலன் என்ற அசுரன் ரொம்ப ரொம்ப பல காலமாக, நீண்ட காலமாக தவம் பண்ணிட்டு வர, ஒரு நாள் இறைவன் திருவுளம் இறங்கி அவருக்கு காட்சி தரார். அப்படி காட்சி தந்திர மாத்திரத்துல என்ன வரம் வேண்டும் கேள் வளா அப்படின்னு சுவாமி சொன்ன மாத்திரத்துல, இறைவா எனக்கு சாகாத வரம் வேணும்னு கேட்கிறார். சாகா வரம் என்பது சாத்தியமல்ல, உனக்கு வேற வழியில் வரங்களை கேள், தருகிறேன் என்று சொன்னார் இறைவன். அப்பொழுது வலன் கேட்கிறார், என்னன்னு, அப்படி நான் இறந்தாலும், என் ஆன்மா உம்மை வந்து அடைந்தாலும் என் உடம்பு நவரத்னங்களாக மாற வேண்டும், இந்த வரத்தை இறைவா நீங்கள் எனக்கு தர வேண்டும் அப்படின்னு வளன்ற அரக்கன் அந்த வரத்தை கேட்கிறான். கேட்டு முடிச்ச மாத்திரத்துல கேக்குதாம்மா? வாசுகி, வாசுகி கேக்குதா? அம்மா பொறுமை பொறுமை. இல்ல வெளியில இருந்து பேசினா கேக்குதுங்கிறாங்க. அம்மா கேக்குதா? எல்லா பக்கம் இஷ்யூ இருக்கு. இப்பதான்ப்பா கேக்குது, இவ்வளவு நேரம் கேட்கல. அதாவது ஒரு வழிபோக்கர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களப்பா, அதுக்கப்புறம் வந்து எதுவுமே இல்ல. சரியா? அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு, சாரிமா. இதை நான் இப்ப கண்டினியூ பண்றேன். ஓ சரி. சிவாய நமக, திருச்சிற்றம்பலம். அப்படியாக இந்த மந்திரிகள்லாம் என்ன பண்றாங்க, அந்த குழந்தைக்கு முடி சூட்ட, மகுடம் சூட்ட, அந்த மகுடம் தயாரிக்க தம்மிடம் ரத்தினங்கள் இல்லை, தம்மிடம் ரத்னங்கள் இல்லை, போதுமான அளவு இல்ல, கஜானாவே காலியா இருக்கு, களவாடப்பட்டிருக்கு அப்படின்னு மனசு கஷ்டப்பட்டு இறைவனுடைய திருக்கோவில் முன் போய் நிக்கிறாங்க. அப்படி நிற்கும் பொழுது அந்த வழிபோக்கனாக வந்த வழி வியாபாரி இறைவன் ஒரு ரத்ன மூட்டைகளை தன் தோல் மேல அப்படி போட்டுக்கிட்டு அந்த வழியா அப்படி நடந்து போறாரு. ஏன்பா கொஞ்சம் நில்லுங்க, நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது, நீங்க முதல்ல யாரு, கோவிலுக்குள்ள போகும்போது சந்தோஷமா போய் இறைவனை பார்க்கணும், நீங்க யார் முகத்தை அவ்வளவு சோகமா வச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்ட அந்த மந்திரிகள் சொல்றாங்க, இந்த மாதிரி குழந்தைக்கு, இந்த சிறு பாலகனுக்கு முடி சூட்டணும், போதுமான அளவு ரத்தினங்கள் இல்ல, அது களவாடப்பட்டிருக்கு, இறைவன் கிட்ட முறையிடலாம்னு வந்தோம்னு சொல்ல,
ரத்ன வியாபாரியாக வந்த சிவபெருமான் எங்கிட்ட வாங்க, நான் அந்த அளவுக்கு ரத்தினங்கள் வச்சிருக்கேன்னு சொல்றார். மணிமகுடத்துல வைக்கிற அளவுக்கு உயர்ந்த ரத்னங்கள் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டா இறைவன் சொல்றார் 10,000 பொன் விலையுடையவை எங்கிட்ட இருக்க ரத்னங்கள் சொல்றாங்க. அதுக்கு மந்திரி கேட்கிறார், அந்த அளவுக்கு பொன் எங்க சமஸ்தானத்திலேயே இல்லையே அப்படின்னு மந்திரிகள் சொல்றாங்க. அப்ப இறைவன் என்ன பண்றார், அந்த ரத்ன வியாபாரி என்ன பண்றார், ஒரு வெல்வெட்டு துணி, கருப்பு துணியில விரிச்சு அந்த ரத்னங்களை வரிசைப்படுத்தி வைக்கிறார். வைரம், கோமேதகம், வைடூரியம், நீலம், பவழம், முத்து அப்படின்னு ஒரு 9 அந்த நவரத்னங்களை அப்படி அழகா வரிசைப்படுத்தி வைக்கிறார் இறைவன். அப்ப அந்த மந்திரிகள் கேட்கிறாங்க, இதற்கான இந்த இந்த ரத்னங்களுக்கான வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். இறைவன் திருவாய் மலர்ந்து சொல்றார், ரத்தினங்கள் நாம் இப்பொழுது அணியும் ரத்தினங்களும் எப்படி பிறந்ததுன்றத இறைவன் திருவாய் மலர்ந்து சொல்றார். வலன் என்ற அசுரன் நீண்ட நெடுகாலமாக தவம் புரிகிறான். அந்த தவம் புரிஞ்சவனுக்கு இறைவன் எதிரின்று என்ன வரம் வேண்டும் கேள் வளா என்று சொல்ல, வலன் வாய் திறந்து சொல்றான், இறைவா எனக்கு சாகாத வரம் வேண்டும். இறைவன் கேட்கிறார், சொல்றார், சாகாத வரம் தருவது ஆகக்கூடிய காரியம் அல்ல, வேறு முறையில் கேள் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த வலன் என்ன பண்றான், எனக்கு என் உடம்பு அழியக்கூடாது, ஆன்மா உண்மை அடைந்தாலும் உடல் அழியாமல் இருக்கணும். அப்படி அந்த உடல் அழியாமல் இருக்கணும்னா என்னுடைய உடம்பு நவரத்னங்களாக மாறணும் அப்படின்னு வரம் கேட்டுக்கிறார். வரம் கேட்டாரா, அந்த வரம் கேட்டவர் இறைவன் அதையே தந்தோம் சொல்லி மறைஞ்சார். இத கேட்டு அவர் சும்மா இருப்பாரா, இந்திர பகவான் சும்மா இருப்பாரா? இவர் நேரா வரத்தை வாங்கணும்னே இந்திரன் கிட்டதான் சண்டைக்கு போறார். போர் புரியுறாங்க, 2 பேரும் போர் புரியுறாங்க. 2 பேரும் சண்டை போட்டு அவர் முன்ன நிக்க, அந்த வளன்ற அரக்கன் முன்னாடி நிக்க முடியாம இந்திரன் தப்பித்து ஓடி போயிடுறார். தப்பித்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு திரும்ப வரார். திரும்ப வந்து, நீ என்னுடைய நண்பன்ல, நான் உனக்கு உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு அவர் சொல்றார். வரம் நீ எனக்கு தரியா? எங்கூட சண்டை போட்டு சண்டையில ஜெயிக்க முடியாம ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இப்ப அப்படியே ஜம்முன்னு அந்த வெள்ளை யானை மேல ஏறி வந்து என்ன வரம் வேணும்னு கேக்குறியா? உனக்கு என்ன வரம் வேணும்னா சொல்லு, நான் தரேன் அப்படின்னாரு. இததான் சூட்சமமா வச்சா இந்திரன், தந்திரமா. அதாவது அந்த வலனுடைய அரக்கனுடைய வாயிலிருந்தே உனக்கென்ன வரம் வேணும் கேளுன்னு கேட்க வச்சானா. கேட்டதுக்கு அப்ப என்ன சொல்றார் இந்திரன், நான் இமயமலை சாரல்ல யாகம் நடத்த போறேன், சிவபெருமான வேண்டி யாகம் நடத்த போறேன். அந்த யாகத்துக்கு யாக பசுவாக ஆகுதியாக உன்னையே நீ தர வேண்டும்னு கேட்ட. இவனை எதிர் நின்று அழிக்க முடியல, சூழ்ச்சியில அழிக்க முயற்சிப்பான். வரம் தரேன்னு இவர் சொல்லிட்டாரா, அசுரன் வாய் தரேன்னு சொல்லிட்டானா வரம் தரேன்னு. ஆகையினால சரி, கொடுத்த வாக்க நான் மீற மாட்டேன், கண்டிப்பா நான் வரேன். இறைவனுக்கு சதிசி என்ற முனிவர் இறந்திருந்து மண்ணோடு மண்ணா போயிருக்கோம். ஆனா அவருடைய முதுகெலும்ப நீ எப்படி வஜ்ராயுதமா வச்சிருக்க, அது போல என்னை உடம்பு எல்லாருக்கும் பயன்படுத்தும், மற்றவர்கள் இறைவனுக்கு பயன்படுத்தும், எல்லாருக்கும் பயன்படுத்தும். இறைவனுக்கு என் உடம்பும் ஆகுதி ஆகட்டும் அப்படின்னு சில வேலைகள் இருக்கு, நான் என் கடமைகளை முடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் தன்னுடைய மகனுக்கு பட்டாபிஷேகம் முடிசூட்டி மன்னனாக அமர்வித்து பிறகு வந்து இந்திரன் நடத்திய யாகத்தில் யாக பசுவாக தானே மாறி தானே தன் சிவ தியானத்திலிருந்து தன் உயிரை சிவபெருமானுடைய திருவடி நிழலில் சேர்த்துவிட்டு அந்த பசுவான வலன் என்ற அரக்கன் உயிரை விடுகிறார். அப்படி அந்த பசு உயிர் நீத்த தருணத்துல அந்த அரக்கனுடைய, அந்த பசுவாக மாறிய அரக்கனின் ரத்தமே மாணிக்கம், பற்கள் முத்துக்கள், மயிர் வைடூரியம் ஆனது, எலும்பு வைரம் ஆயிற்று, எலும்புகள் வைரமாயிற்று, கொழுப்பு கோமேதகமாயிற்று, தசைகள் பவளமாயிற்று, கண்கள் இரண்டும் நீள மணிகள் ஆகின,
கோழை புஷ்பராகம் ஆயிற்று. இவைதான் நவரத்னங்கள் பிறந்த வரலாறு அப்படின்னு சிவபெருமான் தன் வாய்மொழிந்து அருளி, பிறகு வடக்கு திசை நோக்கி அமருங்கள் என்று சொல்லி அந்த நவரத்னங்களை பூஜை செய்து இறைவனே தன் திருக்கரத்தால் அந்த ராஜாக்கு கொடுக்கிறார். யாருக்கு? ராஜாவா முடிசூட்டு இருக்கிற பையனுக்கு கொடுக்குறார், அந்த மகனுக்கு, சிறுவனுக்கு கொடுக்கிறார். இந்த ரத்னங்களை கொண்டு மகுடம் செய்து குழந்தைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைங்க அப்படின்னு இறைவனே திருவாய் மலர்ந்து அருள்றார். அப்படி சொல்லி இவனுக்கு முடிசூட்டி அபிஷேக பாண்டியன் என்ற திருநாமத்தையும் சூட்டுங்கள். அந்த ரத்னங்களை வச்சு மகுடம் தயாரிச்சு அதை சூட்டி அபிஷேக பாண்டியன் என்ற நாமாவையும் சூட்டுங்கள் அப்படின்னு சொல்லி இறைவன் லிங்க திருமேனியில் ரிஷப வாகனத்தில் உமாதேவியருடன் காட்சி தந்து லிங்க திருமேனியில் போய் மறைகிறார். அதாவது குழந்தைக்கு, அந்த சிறுவனுக்கு பேரும் வச்சுட்டார், நவரத்னங்களையும் எடுத்து கொண்டு வந்து தந்தார். வழி வழியாக சோமசுந்தர பெருமானே மகுடம் தந்தமையால் வழி வழியாக அவருடைய மகுடங்கள் தான் பயன்படணும். ஆனா அந்த மகுடம் களவாடப்பட்டமையால் இறைவனே வைர வியாபாரியாக வந்து, ரத்ன வியாபாரியாக வந்து மகுடத்தை, அந்த ரத்னங்களை விற்று அந்த மகுடத்தை செய்து குழந்தைக்கு அபிஷேக பாண்டியனும் பேர் வச்சார். அந்த அபிஷேக பாண்டியன் நல்ல முறையா ஆட்சி பண்ணி மதுரையும் இல்லை, இந்த உலகத்தையே நல்ல முறையில ஆட்சி பண்ணி சிறப்பாக ஆட்சி பண்ணி களவாடப்பட்ட அனைத்து சொத்துக்களையும் மீட்டு அழகாக ஆட்சி புரிகிறார். அப்ப இந்த படலத்தை கேட்ட அனைவருக்கும் இறைவனுடைய திருவருள் பரிபூரணமாக இருக்கும். இறைவனின் திருவருள் பரிபூரணமாக இருக்கும். ஒரு கவலை, ஒரு கஷ்டம் அப்படின்னு இறைவன் முன்னாடி போய் நின்னு ஒரு பதிகம், சிவசிவான்னு ஒரு வார்த்தை, அவன் முன்னாடி நின்னு ஒரு 2 சொட்டு கண்ணீர், அந்த கண்ணீர் தான் இறைவன் முன்னாடி போய் பேசும். நாம பேச வேண்டாம். நம் கண்ணிலிருந்து வர கண்ணீர் இறைவன் முன்னாடி போய் பேசும். அந்த கண்ணீருக்கு, அந்த கவலைக்கு இறைவனே வந்து மருந்தாக நிற்பார் அப்படின்றத உணர்த்துறதுதான் இந்த படலத்தோடைய முடிவு. அந்த பாவங்கள், நம்மளை பற்றி இருக்கிற பாவங்கள் எப்படி போகணும்? பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில், பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டில், சுற்றி வரும் சூழ்வினைகள் வீழ்த்த வேண்டில், சொல்லுகேன் கேள் நெஞ்சே துஞ்சா வண்ணம், சொல்லுகேன் கேள் நெஞ்சே துஞ்சா வண்ணம், உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும், உனையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும், புற்றவர கச்சாத்த புனிதா என்றும், பொழிலாரூரா என்றே போற்றானில்லே, பொழிலாரூரா என்று போற்றானில்லே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு மானாய் போற்றி, அண்ணாமலையின் மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவரானினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே, சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.